ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கேகே சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி க்யூரிங்கை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போது நம்ம அதை ரூஃப் மேலே தண்ணி நிற்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு க்யூரிங் டிப்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லோரும் ரூஃப் போட்டோன்னே ஒரு 10 days 15 டேஸ்க்கு அப்புறம் அதில் தண்ணி விடுறது கிடையாது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக செங்கல் மணல்லாம் ஏற்றி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஸ்ட்ரென்த்து வைஸ் நமக்கு கம்மியாயிடும். அதாவது ஒரு ப்ராப்பராக நமக்கு 90% ஸ்ட்ரென்த்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி நிப்பாட்டி 28வது நாளில் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், 10 நாளைக்கு அப்புறம் தண்ணி நிப்பாட்டுறது கிடையாது. மினிமம் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 14 20 days. அப்படி நிப்பாட்டினீங்கன்னா தான் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 75 days அது ஸ்ட்ரென்த்துக்கான 75% ஸ்ட்ரென்த்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு 100% ஸ்ட்ரென்த்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90% தான் 28 days நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 100%ங்கிறது முழுசாக கிடைக்கிறதுக்கு நமக்கு நாளாகும், லேட் ஆகும். ஸோ அந்த 90% ஸ்ட்ரென்த்தை கிடைக்கிறதுக்கு 28 days. ஸோ அந்த 28 days-ஐ 28 நாளை நம்ம கரெக்டாக க்யூரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைச்சிடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த படிக்கட்டு பார்த்தீங்க அப்படின்னு பாருங்களேன், எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இடம் இருக்கிறப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் ரூம், அதாவது ஒரு ஸ்டேர்கேஸ்க்குன்னு ஒரு போர்ஷனை ஒதுக்கி நம்ம படிக்கட்டணும் அப்படின்னா படிக்கட்டு இது மாதிரி ரொம்ப அழகாக வரும். ஸ்டெப்ஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் சுலபமாக எல்லாராலையும் ஏறி போகக்கூடியது. இப்போ வாங்க நம்ம மேல் மாடிக்கு போகலாம். அதாவது மேல் தளத்தை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பாண்டிங் ஸ்டைலில் நம்ம க்யூரிங் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ரூஃப் போட்டோம் அப்படின்னா அதில் பாத்தி கட்டி தண்ணி நிப்பாட்டுறது, அது இப்படி தான் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் தண்ணி நிப்பாட்டுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெயில் காலங்களில் தண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி நிப்பாட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பில்டிங் ஸ்ட்ராங்காக ஆகும். இவ்வளோ தண்ணி நிப்பாட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கன்னா கீழே ரூஃப் லீக்கேஜ், அதாவது காங்கிரீட் நம்ம சரியாக காம்பேக்ட் பண்ணாமல், அதாவது வைப்ரேட்டிங் மிஷின் யூஸ் பண்ணாமல் காம்பேக்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னா இந்த க்யூரிங் காட்டி கொடுத்துரும். ஃபஸ்ட்டு ரீசன் இது தான். செகண்ட் ரீசன் தான் நம்ம க்யூரிங்கு ஃபுல்லாக தண்ணி நிப்பாட்டி க்யூரிங் ஸ்ட்ரென்த்து கொண்டு வர்றதுக்காக நம்ம நிப்பாட்டுறோம். அந்த 28 நாளுங்கிறது ரூஃபுக்கு கம்பல்சரி. சரிங்க சார், 28 நாள் நிப்பாட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ரூஃப் மேலே தண்ணி படுற மாதிரி வேலை நடக்கணும். ஒரு கட்டு வேலை நீங்கள் சைடில் போட்டுட்டு 20 நாளைக்கு அப்புறம் சுற்றி கட்டு வேலை போகிறீங்க அப்படின்னா அந்த கட்டு வேலைக்கு பிடிக்கிற தண்ணியெல்லாம் ரூஃபில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி நிறைய பிடிக்க வேண்டிய அவசியம் வரும். இதுதான் சரியான வழிமுறை. இந்த வீடியோ பாருங்கள், இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வீடியோவிலேயே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது க்யூரிங்கை பற்றி ஒரு சின்னது. அதாவது 3 to 7 நாள் நீங்கள் ஃபுல்லாக க்யூரிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே இது 14 days 14 நாள் நீங்கள் க்யூரிங் பண்ணிங்க அப்படின்னா 75 days உங்களுக்கு 75% ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். 28 நாள் ஃபுல் க்யூரிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 90% ஆஃப் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதுதான் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 997 kg/m3.